அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஆரம்பிக்கலாமா? ஷேக் 7:50 7:18 ஆயிடுச்சு. ஆரம்பிக்கலாம் ஷேக். எல்லாரும் join. ஓகே. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலிஹில் அமீன் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். வமன் தபிஅஹு பி இஹ்சானின் இலா யௌமித்தீன். அம்மா பஅத். ஃபஅஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ولا يأتل أولو الفضل منكم والسعة أن يؤتوا أولي القربى والمساكين والمهاجرين في سبيل الله وليعفوا وليصفحوا ألا تحبون أن يغفر الله لكم والله غفور رحيم. புகழ் அனைத்தும் வானங்களையும் பூமிகளையும் படைத்த அல்லாஹ் ஒருவனுக்கே. அவனது சாந்தியும் சமாதானமும் எம் பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்களின் மீதும் தாபிஈன் தபு தாபிஈன்களின் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக. ஆமீன். மதிப்பிற்குரிய இல்முல் ஜன்னாவின் நிர்வாகிகளே, சொல்லுங்க ஷேக். மற்றும் இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, அல்ஹம்துலில்லாஹ், இந்த மகத்தான ஈமானிய அமர்விலே நாம் அனைவர்களும் ஒன்று கூடியிருக்கின்றோம். ஃபலில்லாஹில் ஹம்து வல் மின்னா. இந்த அமர்வின் நோக்கம் குர்ஆனுடைய வசனங்களை முன்வைத்து நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும், நாம் ஆய்வு செய்ய வேண்டும். இறைமறையாம் திருக்குர்ஆனை அல்லாஹ் இறக்கி வைத்தான். அதனுடைய நோக்கங்களில் ஒரு முக்கியமான நோக்கம் குர்ஆனுடைய வசனங்களை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அஃபலா யததப்பரூனல் குர்ஆன் அம் அலா குலூபின் அக்ஃபாலுஹா. இந்த மகத்தான வேதம் இதிலிருந்து நாம் முற்றிலும் பயன் பெற வேண்டும் என்றால் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். குறிப்பாக நம்முடைய ஈமான் இதன் மூலம் நாம் அதிகரித்துக் கொள்ளலாம். அல்ஹம்துலில்லாஹ். குர்ஆனை ஆய்வு செய்வதின் மூலம் நம்முடைய ஈமான் அதிகரிக்கின்றது, பயபக்தி அதிகரிக்கின்றது, அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை அதிகரிக்கின்றது, நன்மையான காரியங்களில் முன் வர வேண்டும் என்ற அந்த ஆர்வத்தில் அல்லாஹ் அந்த ஆர்வத்தை அதிகப்படுத்துகின்றான். இந்த உயர்ந்த எண்ணத்தோடுதான் இந்த மகத்தான அமர்விலே வாரத்தில் ஒருமுறை அல்ஹம்துலில்லாஹ் நாம் இந்த அமர்விலே ஒன்று கூடி வருகின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். இது 4வது அமர்வு. 3வது அமர்விலே ஒரு மகத்தான கருத்தை நான் உங்களுக்கு மத்தியில் பகிர்ந்து கொண்டேன். யாராவது சொல்ல முடியுமா? அந்த 3வது அமர்விலே நாம் உங்களுக்கு மத்தியில் எடுத்து வைத்த அந்த மகத்தான கருத்து என்ன? ஜஸ்ட் ஒவ்வொரு அமர்விலும் நாம் சொல்லக்கூடிய அந்த கருத்துகள், அது நீங்கள் அல்ஹம்துலில்லாஹ் பதிவு செய்தால் போதுமானது. வரக்கூடிய வசனங்கள், வரக்கூடிய கருத்துகள், அது நீங்கள் பதிவு செய்யலாம். அல்ஹம்துலில்லாஹ். யாராவது சொல்ல முடியுமா?
லாஸ்ட் அமர்விலே நாம் உங்களுக்கு மத்தியில் பகிர்ந்து கொண்ட அந்த விஷயம் என்ன, அந்த கருத்து என்ன? அந்நூர் அத்தியாயத்தின் ஒளியில் நான் ஒரு முக்கியமான விஷயத்தை பகிர்ந்து கொண்டேன். நீங்கள் புரிந்து கொண்ட அந்த கருத்தை உங்களுடைய சுபஹான் அல்லாஹ் வார்த்தைகளை கொண்டு நீங்கள் என்ன செய்யலாம்? அதை வெளிப்படுத்தலாம் இன்ஷா அல்லாஹ். நீங்கள் அனைவர்களும் மாணவ மாணவிகள். ஆகவே ஒரு ஆசிரியர் கேட்டால் நீங்க பதில் கொடுக்கணும் இன்ஷா அல்லாஹ். மைக் ஆன்ல இருக்கின்றதா மைக்கு? ஆன்ல இருக்கு உஸ்தாத். ஓகே, பாரக்கல்லாஹ் ஃபீக். அஸ்ஸலாமு அலைக்கும். சொல்லுங்க. இது ஃபர்ஸ்ட் அமர் தான் நாங்க வந்திருந்தோம். நீங்க வந்து பெண்களுக்கு திருமணம் ஆத பிறகு ஏற்படும் பிரச்சனைன்னு கேட்டிருந்தீங்க. என்ன புரியல? பெண்களுக்கு திருமணம் ஆன பின் என்ன பிரச்சனைகள் வரும் ஓகே, பெண்களுக்கு? பாரக்கல்லாஹ். லாஸ்ட் அமர்வுலே ஒரு முக்கியமான கருத்தை நான் உங்களுக்கு மத்தியில் பகிர்ந்து கொண்டேன். அந்த கருத்து என்ன? அதான் ஹஜ்ரத் அடுத்தாப்புல பதிவுக்கு வரல. அதான் நீங்க தெரியல. வரல. பாரக்கல்லாஹ் ஃபீக் பர்வீன், ஷுக்ரன், அல்லாஹ் யுபாரிக் ஃபீக். மற்ற மாணவிகளை நான் கேட்கின்றேன், மற்ற மாணவர்களை நான் கேட்கின்றேன், உங்களுடைய வார்த்தைகளை கொண்டு நீங்கள் அதை இன்ஷா அல்லாஹ் பதிவு செய்யலாம். மனப்பாடம் இல்லையா? ஞாபகத்தில் வரவில்லையா? சரி, லாஸ்ட் வரை உங்களுக்கு நான் இன்ஷா அல்லாஹ் வந்து இந்த அமர்வுடைய முடிவுலே நான் கேட்பேன் இன்ஷா அல்லாஹ். சிந்தித்து பாருங்கள். சரி, இன்றைய அமர்விலே சில முக்கியமான கருத்துகள். அந்நூர் அத்தியாயத்தின் ஒளியில் ஒரு முக்கியமான கருத்து என்னவென்றால், அந்நூறுடைய அத்தியாயத்தை புரட்டி பார்த்தால் ஒரு வசனம் வருகின்றது. அந்த வசனம் என்னவென்றால், வசனம் எண் வந்து இன்னல்லதீன யுஹிப்பூன அன் தஷீஅ அல் ஃபாஹிஷது ஃபில் லதீன ஆமனு லஹும் அஸாபுன் அலீமுன் ஃபித் துன்யா வல் ஆখিরা வல்லாஹு யஅலமு வ அன்தும் லா தஅலமூன். அந்நூர் அத்தியாயம் வசனம் 19. இந்த வசனத்தில் அல்லாஹ் என்ன கூறுகின்றான் என்றால், யார் இந்த உலகத்திலே முஸ்லிம் சமுதாயத்திலே ஆபாசமான விஷயங்கள் பரவ வேண்டும் என்று ஆசைப்படுகின்றார்களோ அவர்களுக்கு இம்மையிலும் மறுமையிலும் கடுமையான தண்டனை உள்ளது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். மக்களுக்கு மத்தியில் தவறான விஷயங்கள், ஆபாசமான காரியங்கள், பாவங்கள் பரவ வேண்டும் என்று யார் ஆசைப்படுகின்றார்களோ அவர்களுக்கு இம்மையிலும் மறுமையிலும் கடுமையான தண்டனை உள்ளது. ஆகவே இந்த வசனத்தின் மூலம் நமக்கு கிடைக்கின்ற ஒரு முக்கியமான படிப்பினை, ஒரு முக்கியமான சிந்தனை, ஒரு மகத்தான கருத்து என்னவென்றால், ஒரு முஸ்லிமுடைய சிந்தனை எப்படியாக அமைய வேண்டும் என்றால், முஸ்லிம் சமுதாயத்திலே நன்மையான விஷயங்கள் பரவ வேண்டும், தீமையான விஷயங்கள் அல்ல. ஒரு தீமையை நாம் அறிந்து அது மக்களுக்கு மத்தியில் அந்த தீமையை நாம் பார்க்கின்றோம் என்றால் அதை நாம் எப்படி அகற்றுவது என்று நாம் முயற்சி செய்ய வேண்டும், கவலைப்பட வேண்டும். ஆனால் முஸ்லிம் சமுதாயத்தில் சிலர் இருப்பார்கள், அவர்களுக்கு கவலையே கிடையாது. இரண்டு விதமான நபர்கள் இருப்பார்கள். சிலர் மக்களுக்கு மத்தியில் தீமை பரவ வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள். தீமையை கொண்டு அவர்கள் பிரச்சாரம் செய்வார்கள். தீமையை கொண்டு அவர்கள் என்ன செய்வார்கள்? அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அவர்களுடைய அமர்வுகள், அவர்களுடைய நிகழ்ச்சிகள், அவர்களுடைய சிந்தனைகள், அவர்களுடைய கருத்துகள், அவர்களுடைய தனிமை, அவர்களுடைய வெளிப்படையான வாழ்க்கை
தீமையை கொண்டுதான் அவர்கள் அமைத்துக் கொள்வார்கள். சிலர் என்ன செய்வாங்க, நான் நன்மையை கடைபிடிக்கின்றேன், மக்கள் எதை கடைபிடிக்கின்றார்கள் எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது. இதுவும் ஒரு பெரிய பாவம் தான். இன்காருல் முன்கர் மின் அஹம்மில் ஃபராயித் வல் வாஜிபாத் அல்லதி ஃபுரிதத் அலல் உம்மத்தில் இஸ்லாமியா. இன்காருல் முன்கர், முன்கர் என்றால் தடை செய்யப்பட்ட ஒரு விஷயம், இஸ்லாத்திற்கு எதிரான ஒரு விஷயம், அல்லாஹ்விற்கு மாறு செய்யக்கூடிய ஒரு விஷயம், ஷரியாவின் மூலம் அல்லாஹ்வின் மூலம் தடை செய்யப்பட்ட ஹராமான ஒரு காரியம், பாவம், அசத்தியம், பிதா, அதற்கு நாம் முன்கர் என்று கூறுவோம். அந்த முன்கரை பார்த்தவுடனே அந்த முன்கரை அகற்றக்கூடிய அந்த ஈமான் நம்முடைய உள்ளத்தில் வர வேண்டும். அல்லாஹ் என்ன கூறுகின்றான், சமுதாயத்தில் சிலர் இருப்பார்கள், அவர்களுடைய சிந்தனை ஒரே ஒரு சிந்தனை தான், சமுதாயத்தில் பாவம் பரவ வேண்டும், ஆபாசமான காரியங்கள், குறிப்பாக சோசியல் மீடியாவுடைய இந்த காலத்திலே நீங்கள் பாருங்கள், இளைய சமுதாயம், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இளைய சமுதாயமே, ஆபாசமான காரியங்களை கொண்டு நீங்கள் உங்களுடைய வாலிப பருவத்தை நீங்கள் வீணாக்காதீர்கள். வாலிப பருவத்திற்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்து எதில் ஏற்படுகின்றது? ஆபாசமான விஷயங்கள். முற்றிலும் இஸ்லாத்திற்கு எதிரான விஷயங்கள், அவர்களுடைய தக்வாவிற்கு எதிரான விஷயங்கள். அதுதான் அல் ஃபாஹிஷா, அல் முன்கர், அஸ்ஸய்யாத், அல் ஃபவாஹிஷ். ஆகவே முஸ்லிம் சமுதாயத்தில் உள்ள இந்த இரண்டு விதமான நபர்களும் மாற வேண்டும். மக்களின் முதல் வகை எது? அவர்கள் தீமையை கொண்டு பிரச்சாரம் செய்வார்கள், தீமையை கொண்டு அவர்கள் பிரச்சாரம் செய்வார்கள், தொடர்புகளை ஏற்படுத்திக் கொள்வார்கள். அவர்களுடைய வாழ்க்கையில் உள்ள அந்த பிதாவை சமுதாயத்தில் கொண்டு வருவதற்கு சூழ்ச்சி செய்வார்கள். முயற்சி கிடையாது, சூழ்ச்சி. நன்மை பரவ வேண்டும் என்று நாம் முயற்சி செய்ய வேண்டும். யார் தீமையை கொண்டு பிரச்சாரம் செய்கின்றார்களோ அவர்கள் சூழ்ச்சி செய்கின்றார்கள். இயற்கைக்கு எதிராக செயல்படுகின்றார்கள். இயற்கை என்ன? நன்மை. இயற்கை என்ன? நன்மை, நேச்சர். ஒரு மனிதனுடைய இயற்கை என்ன? அவன் நன்மையான விஷயங்களை நேசிப்பான். ஒரு நன்மையான மாஷா அல்லாஹ் விஷயத்தை அவன் பகிர்ந்து கொள்வதற்கு ஆசைப்படுவான். உள்ளம் சுத்தமாக இருக்கின்றது என்பதற்கு அடையாளம். உள்ளம் சுத்தமாக இருக்கின்றது, அல்ஹம்துலில்லாஹ். நன்மையை நேசிக்கிறீர்கள், நன்மை பிறர் மக்களிடம் பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறீர்கள், நன்மையை கொண்டு பிரச்சாரம் செய்கிறீர்கள், நன்மையை கொண்டு நீங்கள் ஏவுகிறீர்கள். இது என்ன? நம்முடைய அடையாளம். இது அடையாளத்தை விட நம் மீது சுமத்தப்பட்ட கடமை இது. அந்த ஆலு இம்ரானுடைய மகத்தான அந்த வசனம் எது? கூதும் கைர உம்மத்தின் உஹ்ரிஜத் லின்னாசி தஅமுரூன பில் மஅரூஃப். தோற்றுவிக்கப்பட்ட சமுதாயத்திலே நீங்கள் ஒரு சிறந்த சமுதாயம். உங்களுடைய அடையாளம் என்ன? தஅமுரூன பில் மஅரூஃப். நன்மையை கொண்டு நீங்கள் ஏவுகிறீர்கள். அந்த தீமையை பார்த்தவுடனே உள்ளத்தில் ஒரு பாரம் ஏற்பட வேண்டும். உங்களுடைய சிந்தனையில் ஒரு பாரம் ஏற்பட வேண்டும். அதை பார்த்தவுடனே. ஆனால் இன்றைய காலத்தில் மக்களுடைய நிலை என்ன? குர்ஆனை ஓத வேண்டும் என்று கூறினால் குர்ஆன் எடுத்த உடனே தலையில் ஒரு பாரத்தை அவர்கள், சுப்ஹானல்லாஹ், தலையில் ஒரு பெரிய பாரம்.
शेख जाफर का काय है हाँ, नहीं इसमें कौन सा ஏதாவது इसमें கேள்வி கேட்டீங்களா? इनको सवाल करेंगे कि नहीं शेख ये इसमें அஃப்வான், शेख देखिए நாம் सूरह नूर तदब्बुर व अमल कहाँ ये இன்னும் சில सूरह नूर इसका यहीं पर Yes, Sheikh, I அது muted கேள்வி it. கேக்குறாங்களா? இல்ல மியூட் பண்ணிட்டேன் பை மிஸ்டேக். புரியல. மியூட் பண்ணிட்டேன் ஷேக். ஓகே, பாரக்கல்லாஹ் ஃபீக்கும். என்ன சொல்லியிருந்தேன்னா, எந்த கருத்தை நான் கூறிக்கொண்டிருந்தேன்? உள்ளம் உள்ளம் பாரமாக இருக்க வேண்டும், தீமையை கண்டு. பாரக்கல்லாஹ் ஃபீக்கும். சிலர் வந்து பாருங்கள், நன்மையான விஷயங்கள் எடுத்து வைத்தால் அவர்கள் உள்ளத்தில் ஒரு பெரிய பாரத்தை அவர்கள் வந்து அவர்களுக்கு தெரியும், ஒரு பெரிய பாரம் இருக்கின்றது. அந்த நன்மையான விஷயங்கள், குர்ஆனை ஓதுவது, ஜிக்ர் செய்வது, தொழுவது, நேரத்தில் தொழுவது, ஜமாத்தோடு தொழுவது, ஒரு பெரிய பாரத்தை அவர்கள் வந்து தன்னுடைய உள்ளத்திலே அவர்கள் வந்து சுப்ஹானல்லாஹ், இப்படிப்பட்ட நிலை ஏற்பட்டால் நயவஞ்சகம் இது. ஈமான் தக்வா கிடையாது. சரஃபுமார்கள் கூறுகின்றார்கள், மின் அலாமத்தின் நிஃபாகி ஃபிக்லு ذிக்ரி அலல் லிசானி ஃபதுப் இலல்லாஹ் ஃபயகிஃபு ذிக்ர் அலல் லிசானிக். நயவஞ்சகத்தின் ஒரு அடையாளம் என்ன என்று தெரியுமா? அல்லாஹ்வுடைய ஜிக்ர் செய்ய வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் உள்ளத்தில் ஒரு பெரிய பாரம் ஏற்படும், நாவில் ஒரு பெரிய பாரம் ஏற்படும். உங்களுடைய நாவிற்கு ஜிக்ருடைய ஹிதாயத்து கிடைக்காது. ஜிக்ர் செய்யக்கூடிய பாக்கியம் உங்களுடைய நாவிற்கு கிடைக்காது. ஒரு கேள்வி நான் கேட்கின்றேன், காலையில் மாலையில் ஓதக்கூடிய அஸ்கார்கள் நமக்கு தெரியாதா? அல்ஹம்துலில்லாஹ் தெரியும். நம்முடைய மொபைல்ல பாருங்க, அல்ஹம்துலில்லாஹ் அது நாம் பதிவு செய்து இருப்போம். அல்ஹம்துலில்லாஹ் காலையிலும் மாலையிலும் ஓதப்படக்கூடிய அந்த அஸ்கார்கள் நமக்கு தெரியும். ஆனால் எத்தனை மக்கள் அல்ஹம்துலில்லாஹ் அதை கடைபிடிக்கின்றார்கள்? பாக்கியம் கிடைக்கவில்லை. ரமலானுடைய மாதத்திற்கு பிறகு சுபஹானல்லாஹ், ஷவ்வால், ذுல்காதா, ذுல்ஹிஜ்ஜா, முஹர்ரம், ஒரு 4 மாதங்கள் உங்களுடைய சுபஹானல்லாஹ் குர்ஆனோடு இருக்கக்கூடிய இந்த தொடர்பை சற்று சுய பரிசோதனை செய்து பாருங்கள். குர்ஆனிலே ரமதானுடைய மாதத்திலே இந்த குர்ஆன் 2 முறை, 3 முறை, 4 முறை நீங்கள் அல்ஹம்துலில்லாஹ் ஓதக்கூடியவர்களாக இருந்தீர்கள். அந்த ரமதானுடைய மாதத்திற்கு பிறகு எத்தனை முஸ்லிம்கள் டெய்லி ஒரு பேஜ் படிப்பதற்கு அவர்களுக்கு நேரம் கிடையாது? ஏன்? நன்மையோடு நம்முடைய அட்டாச்மெண்ட் கிடையாது, ஆனால் தீமையோடு அட்டாச்மெண்ட் இருக்கின்றது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து உங்களுடைய மொபைலை நீங்கள் எடுத்து பாருங்கள், 24 ஹவர்ஸ்லே நீங்கள் வீணாக்கக்கூடிய நேரங்கள் எவ்வளவு? எத்தனை நேரங்கள் நீங்கள் வீணாக்குகிறீர்கள்? தீமையோடு அட்டாச்மெண்ட். நாவினால் கூறுவது கிடையாது, நஊசு பில்லாஹ், நான் தீமையை நேசிக்கின்றேன், நான் பாவத்தை நேசிக்கின்றேன். வல்லாஹுல் முஸ்தான். ஒரு முஸ்லிம் நாவினால் இது கூறுவது கிடையாது, ஆனா பிராக்டிக்கல் லைஃப் பாருங்க, உங்களுடைய நடைமுறையை நீங்கள் பாருங்கள். வல்லாஹி முஸ்லிம்களில் பலர் அவர்களுடைய நடைமுறை எப்படி இருக்கின்றது என்றால், அவர்கள் பாவங்களை நேசிக்கின்றார்கள், பாவத்தோடு ஒரு அட்டாச்மெண்ட் அண்ட் உள் தொடர்பு ஏற்படுகின்றது. புறம் பேசுவது பாவம் அல்லவா? புறம் பேசுவது பாவம், பாவம் இல்லை, பெரிய பாவம் அது. உங்களுடைய நன்மைகளை வீணாக்கக்கூடிய ஒரு பாவம். புறம் பேசுவது பெரிய பாவம், உங்களுடைய நன்மைகளை வீணாக்கக்கூடிய ஒரு பாவம்.
புறம் பேசுவது ஒரு பெரிய பாவம், நன்மைகளை வீணாக்கக்கூடிய ஒரு பாவம் இல்லையா? அதை அறிந்தும் நம்முடைய காதுகள் அந்த புறம் பேசுவதை, அதனுடைய மஜ்லிஸில் அமர்வதை, புறம் பேசக்கூடிய மக்களை நாம் கவனமாக கேட்கின்றோம். நம்முடைய காதுகள் அவர்களுக்காக. ஏன் அந்த புறம் பேசுவது பாவம் என்று அறிந்தும் நம்மால் அந்த பாவத்திலிருந்து ஏன் வெளியே வர முடியவில்லை? ஏனென்றால் நாம் சுபஹானல்லாஹ் நம்முடைய உள்ளத்தை நாம் தூய்மைப்படுத்தவில்லை. நாம் நாவினால் கூறுகின்றோம், நான் நன்மையை நேசிக்கின்றேன், நான் பாவத்தை நேசிக்கவில்லை என்று. நாவினால் கூறுவது மட்டும் கிடையாது, நடைமுறையில் அதை நாம் கொண்டு வர வேண்டும். இதுதான் இந்த சுபஹானல்லாஹ் அத்தியாயத்தில், இந்த வசனத்திலிருந்து நாம் புரிந்து கொண்ட ஒரு முக்கியமான கருத்து. யார் இந்த முஸ்லிம் சமுதாயத்தை தீமைகள், தவறான விஷயங்கள், பாவங்கள், பிதாத்துகள், இணை வைக்கக்கூடிய விஷயங்கள் பரவ வேண்டும் என்று ஆசைப்படுகின்றார்களோ அவர்களுக்கு இம்மையிலும் மறுமையிலும் கடுமையான வேதனை, தண்டனை இருக்கின்றது. ஆகவே இந்த வசனம் நமக்கு எந்த சுபஹானல்லாஹ் ஒரு உபதேசத்தை கொடுக்கின்றது என்றால், நாம் நடைமுறையில் பாவத்தை வெறுக்க வேண்டும், நடைமுறையில் இந்த நன்மையை நேசிக்க வேண்டும். அதற்கு அடையாளம் என்ன என்று தெரியுமா? நான் ஒரு முக்கியமான அடையாளத்தை உங்களுக்கு கூறுகின்றேன். என்னுடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய வாழ்க்கையிலும் இந்த பாவத்தை கொண்டு ஒரு வெறுப்பு, இந்த நன்மையை கொண்டு ஒரு சுபஹானல்லாஹ் நேசிப்பு இருக்கின்றதா இல்லையா என்று பார்க்க வேண்டுமா? அதற்கு ஒரு பெரிய அடையாளம் இருக்கின்றது. அந்த அடையாளம் என்னவென்றால், நன்மையை செய்ய வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் அதனுடைய நன்மையின் பாதை உங்களுக்கு இலகுவாக மாறிவிடுகின்றதா என்று பாருங்கள். நன்மை செய்யக்கூடிய பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கின்றதா என்று பாருங்கள். நன்மை செய்யக்கூடிய பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கின்றதா என்று பாருங்கள். கிடைக்கின்றதா? அல்ஹம்துலில்லாஹ். நீங்கள் நன்மையை நேசிக்கிறீர்கள், உண்மையான முறையில் நேசிக்கிறீர்கள். நீங்கள் நன்மையை வெறுக்கவில்லை, நன்மையை நேசிக்கிறீர்கள். அடையாளம் என்ன? நன்மை செய்யக்கூடிய பாக்கியம் அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்திருக்கின்றான். சஹாபா பெருமக்களுடைய வாழ்க்கை நீங்கள் புரட்டி பாருங்கள். சஹாபா பெருமக்களுடைய ஒரு முக்கியமான சிறப்பு அம்சம் என்னவென்றால், நன்மையை அவர்கள் வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பார்த்தார்கள். நன்மை சஹாபா உடைய வாழ்க்கை, அதை நீங்கள் ஒப்பிட்டு பாருங்கள். மாஷா அல்லாஹ், அதில் எந்த ஒரு முரண்பாடு உங்களுக்கு தெரியாது. அந்த முரண்பாடை உங்களால் சுபஹானல்லாஹ் காண முடியாது. அப்படிப்பட்ட ஒரு மகத்தான வாழ்க்கை அவர்கள் வாழ்ந்தார்கள். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ், இந்த கலிமாவை கூறி, இறைவா என்னுடைய வாழ்க்கையை உன்னுடைய மார்க்கத்திற்காக, உன்னுடைய நபியுடைய வழி சுபஹானல்லாஹ் வழிமுறைக்காக நான் அர்ப்பணித்து விடுகின்றேன். அதில் அவர்கள் உண்மையானவர்கள். யாருடைய சாட்சி இது? ரப்புடைய சாட்சி இது. ரஸியல்லாஹு அன்ஹும் வரஸு அன். சொர்க்கவாசிகள் சொர்க்கத்தை அடைந்து விட்டார்கள், அல்லாஹ்வின் பொருத்தத்தை பெற்றுக் கொண்டார்கள், அல்லாஹ்வின் மன்னிப்பை பெற்றுக் கொண்டார்கள். ஏன்? அவர்களுடைய வாழ்க்கை நன்மை, இதில் முரண்பாடு இல்லை. நம்முடைய வாழ்க்கை பாருங்கள், நன்மை வாழ்க்கை எங்க இருக்கின்றது? நன்மை செய்ய வேண்டும் என்று நினைத்தால் செய்யக்கூடிய பாக்கியம் கிடைப்பது கிடையாது. ஆனால் தீமையை பற்றி
நீங்கள் யோசிக்கவில்லை, தீமையில் மூழ்கி இருக்கிறீர்கள். இயற்கைக்கு முரண்பாடான செயல் அது, தீமை. ஆகவே இணை வைப்பது பாருங்கள், அல்லாஹ்விற்காக நாம் சஜ்தா செய்ய வேண்டும். ஓரிரை கொள்கையை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் ஏன் மக்களுக்கு அந்த பாக்கியம் கிடைக்கவில்லை? அவர்கள் சுபஹான் அல்லாஹ் அதை நேசிக்கின்றார்கள். நாவினால் கிடையாது, அவர்கள் உள்ளத்தால் நேசிக்கின்றார்கள். ஆபாசமான விஷயங்கள் பார்ப்பது மொபைல்ல இன்றைய காலத்தில் ஒரு சாதாரண விஷயம். அது ஒரு காலத்துல சுபஹான் அல்லாஹ் இந்த யூரோப்பிய நாட்களில் தான் இது போன்ற விஷயங்கள் நடக்கும். ஆபாசமான விஷயங்கள் அவர்கள் பார்ப்பார்கள். அதை மக்கள் இங்கே ஒரு பெரிய சுபஹான் அல்லாஹ் விஷயமாக கருதி பாருங்கள், மானக்கேடான ஒரு வாழ்க்கை அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்தியாவிலே இப்போ பாருங்க, நம்முடைய சமுதாயத்திலே பாருங்க, நம்முடைய வீட்டிலே பாருங்க, குடும்பத்திலே பாருங்க, பயணிக்கக்கூடிய எத்தனை சுபஹான் அல்லாஹ் பயணத்தில் இருக்கக்கூடிய எத்தனை மக்கள் இந்த மொபைலை சஹீஹான முறையில் பயன்படுத்துகின்றார்கள். பாட்டு கேட்கக்கூடிய சுபஹான் அல்லாஹ் அந்த நேரத்தில் குர்ஆனை ஓத வேண்டும், இஸ்லாமிய புத்தகங்களை படிக்க வேண்டும், ஜிக்ர் செய்ய வேண்டும், நன்மையை கொண்டு ஏவ வேண்டும், தீமையை கொண்டு தடுக்க வேண்டும், உள்ளத்தை தூய்மைப்படுத்த வேண்டும், நம்முடைய வருங்காலத்தை பற்றி சிந்திக்க வேண்டும், கவலைப்பட வேண்டும் என்ற இது போன்ற நன்மையான விஷயங்கள் நம்முடைய டிராவல்ல வருகின்றதா? கிடையாது. என்ஜாய்மெண்ட். என்ஜாய்மெண்ட்க்கு பேர் என்ன தெரியுமா? பாவம் செய்வது, நேரத்தை வீணாக்குவது, உங்களுடைய ஃபியூச்சர், உங்களுடைய வருங்காலத்தை வீணாக்குவதுதான் என்ஜாய்மெண்ட். ஒரு மூமினுடைய என்ஜாய்மெண்ட் என்ன என்று தெரியுமா? ஒரு மனிதனை ஏகத்துவத்தின் பாதையில் கொண்டு வந்தால் என்ஜாய்மெண்ட் அதுதான். சொர்க்கத்தின் பாதையை நீங்கள் மக்களுக்கு காட்டினால் அதுதான் என்ஜாய்மெண்ட். உங்களால் ஒருவருக்கு ஹிதாயத்து கிடைக்கின்றது என்றால் அது என்ஜாய்மெண்ட். அது மார்க்க என்ஜாய்மெண்ட். அது வரவில்லையே. அதை பற்றி தான் அல்லாஹ் என்ன சொன்னாங்க? இவன் தான் ஈமானின் சுவையை அடைந்து விட்டான். ஈமானின் சுவை, அந்த ஈமானின் சுவை நாம் அடையவில்லை. ஏன் அடையவில்லை? பாவத்தின் சுவையோடு ஈமானின் சுவை கலந்து கிடையாது. ذاق طعم الإيمان ذاق طعم الإيمان من رضي بالله ربا وبالإسلام دينا وبمحمد نبيا என்று அல்லாஹ்வின் தூதர் தெளிவான முறையில் போதித்தார்கள். ذاق طعم الإيمان, ஈமானுடைய சுவையை அடைந்து விட்டான். யாரு? من رضي بالله ربا وبالإسلام دينا وبمحمد نبيا. அல்லாஹ்வை ரப் என்று, இந்த இஸ்லாத்தை மார்க்கம் என்று, நபி இந்த முஹம்மதை நபி என்று யார் மனதால், உள்ளத்தால், நடைமுறையால் யார் சுபஹான் அல்லாஹ் ஏற்றுக்கொண்டானோ அவன் ஈமானின் சுவை அடைந்து விட்டான். அந்த சுவை நாம் அடையவில்லை. இப்போ புரிகின்றதா உங்களுக்கு என்ஜாய்மெண்ட் எது என்று? ஒரு மூமினுடைய உள்ளம் சுபஹான் அல்லாஹ் துடிக்கின்றது. எதை கொண்டு துடிக்கின்றது என்றால், ஒருவர் பாவத்தில் மூழ்கி இருந்தால் அதை பார்த்து நம்முடைய உள்ளத்தில் ஒரு துடிப்பு வர வேண்டும். அந்த துடிப்பிற்கு பெயர்தான் ஈமான். அந்த கவலைக்கு பெயர்தான் ஈமான். ஆகவே எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்நூருடைய இந்த வசனம் மகத்தான வசனம். அல்லாஹ்விற்காக முஸ்லிம் சமுதாயத்திலே, உங்களுடைய குடும்பத்திலே, உங்களுடைய நண்பர்களுடைய அந்த அமர்வுகளிலே அல்லாஹ்விற்காக நீங்கள் பாவத்தை பற்றி பேசாதீர்கள். உங்களால் பாவம் பரவக்கூடாது, உங்களால் தீமை பரவக்கூடாது, உங்களால் பிதாஹ் பரவக்கூடாது, உங்களால் ஷிர்க் பரவக்கூடாது, உங்களால் அல்லாஹ்விற்கு மாறு செய்யக்கூடிய விஷயங்கள் பரவக்கூடாது.
நன்மை பரவ வேண்டும், சத்தியம் பரவ வேண்டும், சுன்னஹ பரவ வேண்டும். இதுதான் ஈமானின் அடையாளம். ஆகவே நம்முடைய உள்ளத்தோடு நாம் என்ன செய்ய வேண்டும்? அதை நாம் அட்டாச் பண்ணி பார்க்க வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ் ஷேக், நான் நன்மை செய்யக்கூடிய அந்த நிலைமையில் எனக்கு ஒரு நிம்மதி கிடைக்கின்றது ஷேக். அல்லாஹு அக்பர். நான் தொழுதால் நிம்மதி, குர்ஆனை ஓதுவதால் நிம்மதி, ஜிக்ர் செய்வதினால் நிம்மதி, நன்மையை ஏவு செய்யக்கூடிய நன்மையின் பக்கம் அழைக்கக்கூடிய அந்த நேரத்தில் என்னுடைய உள்ளத்திற்கு நிம்மதி கிடைக்கின்றது ஷேக். வல்லாஹி உங்களுடைய உள்ளத்தில் ஈமான் இருக்கின்றது ஷேக். நன்மை செய்யக்கூடிய அந்த நேரத்தில் பெரிய ஒரு பாரம் ஏற்படுகின்றது ஷேக். நன்மையை செய்ய முடியவில்லை. நன்மை செய்தால் ஒரு வெறுப்பு உள்ளத்தில் ஏற்படுகின்றது. மேலும் பாவம் செய்யக்கூடிய நிலைமையில் எனக்கு நிம்மதி கிடைக்கின்றது ஷேக். பாவம் செய்யக்கூடிய அந்த நேரத்தில் என்னுடைய ஆத்மாவிற்கு நிம்மதி கிடைக்கின்றது ஷேக். அப்படிப்பட்ட நிலைமையில் நீங்கள் தள்ளப்பட்டால் அல்லாஹ்விற்காக தௌபா செய்யுங்கள். ஒரு பெரிய ஆபத்தில், ஃபித்னாவில் நீங்கள் இருக்கிறீர்கள். இந்த ஃபித்னா, இது ஆஃபா, இது முசீபா, ஒரு பெரிய ஆபத்து இது. இளைஞர்களை பாருங்கள், டிராவல்ல இருப்பாங்க, ஷார்ட்ஸ் உடைய காலம் இது. குர்ஆனுடைய வசனம் ஓதப்பட்டால் உடனே என்ன செய்வாங்க? இப்படி தள்ளி விடுவாங்க. பாட்டு இருந்தா வேல்யூம் அதிகரிப்பாங்க. என்ன அர்த்தம் இதுக்கு? உங்களுடைய காதுகளுக்கு குர்ஆனுடைய பாக்கியம் கிடைக்கவில்லை. உங்களுடைய காதுகளுக்கு குர்ஆனுடைய பாக்கியம் கிடைக்கவில்லை. உங்களுடைய நாவிற்கு குர்ஆனுடைய சுவை கிடைக்கவில்லை. உங்களுடைய உள்ளத்திற்கு குர்ஆனுடைய சுப்ஹானல்லாஹ், குர்ஆன் படிக்கக்கூடிய அந்த ஹிதாயத்து கிடைக்கவில்லை. இதற்கு மாறாக பாட்டு நீங்க என்ன செய்றீங்க? கொஞ்சம் வேல்யூம் இன்னும் அதிகரிங்க ஜி. டிராவல்ல நீங்க இளைஞர்களை பாருங்க, ஹெட்போன் இருக்கின்றது, ஆனா ஒரு கூட்டத்தோடு என்ன செய்வாங்க? பாட்டு கேட்பாங்க. அப்போ குர்ஆனுடைய வசனங்கள் வரும் பொழுது நான் கூறினேன் அல்லவா, பாரம் ஏற்படும் என்று அந்த நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றார்கள் இளைஞர்கள். பெண்மணிகளும் என்ன செய்வாங்க? 3 hours 4 hours 2 hours சீரியல் பார்ப்பாங்க. ஒரு half an hour குர்ஆன் படிங்க ஜி. ஹஸ்ரத், எனக்கு குர்ஆன் படிக்க தெரியவில்லை. சரி, குர்ஆன் கேளுங்க ஜி. ஷேக், குர்ஆன் கேட்கும் பொழுது எனக்கு அவ்வளோ சுவை, டேஸ்ட் கிடைக்கல, நேரம் கிடையாது. சொல்றாங்களா இல்லையா? சொல்றாங்க. என்ன இது? நன்மையோடு சுப்ஹானல்லாஹ் உங்களுடைய நேசமா, பாவத்தோடு உங்களுடைய நேசமா? இதுதான் இன்றைய சுப்ஹானல்லாஹ் பாடத்தில் நான் உங்களுக்கு மத்தியில் எடுத்து வைக்கக்கூடிய இந்த கருத்து. நாம் வாழக்கூடிய வாழ்க்கையில் நன்மையோடு நம்முடைய அட்டாச்மெண்ட் இருக்கின்றதா, பாவங்களோடு நம்முடைய அட்டாச்மெண்ட் இருக்கின்றதா? நன்மை செய்யக்கூடிய அந்த நிலைமையில் உள்ளத்தில் நிம்மதி ஏற்படுகின்றதா, இல்லை நாம் அதை ஒரு பெரிய பாரமாக நினைக்கின்றோமா? தீமை செய்யும் பொழுது அதை தீமை என்று நாம் உணர்கின்றோமா? அந்த தீமையிலிருந்து முற்றிலும் விலகிக் கொள்ள வேண்டும் என்ற கவலை இருக்கின்றதா? அந்த தீமை செய்ததற்கு பிறகு தௌபாவுடைய பாதை நமக்கு கிடைக்கின்றதா? இது போன்ற கேள்விகளுக்கு நீங்கள் பதில் தேடுங்கள் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் நன்மைகளை நேசிக்கக்கூடிய மக்களில் ஆக்கி தந்தருள்வானாக. நன்மையை நாம் நேசிக்க வேண்டும், தீமையை நாம் வெறுக்க வேண்டும். முஸ்லிம் சமுதாயத்தில் நன்மைகள் பரவ வேண்டும் என்ற அந்த கவலையோடு, ஆசையோடு வாழ்வதற்கு அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் பாக்கியமும் அருளும் தந்தருள்வானாக. ஆமீன். ஜஸாக்குமுல்லாஹு கைரா வ பாரக ஃபீக்கும் வ ஷுக்ரன். நாம் ஏதோ கேள்வி இருக்கின்றதா?
இன்றைய பாடத்தின் கருத்து உங்களுக்கு அல்ஹம்துலில்லாஹ் நாம் கேளுங்க ஜி. சையத் முகமது இக்ராம். வணக்கம் ஷேக். சலாம். நாம் ஷேக், நம்ம நண்பர் ஒரு ஆள் வந்து திருமணத்துல வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லாம இருக்காப்ல. அவர்கிட்ட வந்து நம்ம எவ்வளவு பேசி பார்த்தாச்சு. புரியல, என்ன சொல்றீங்க? திருமணம் பண்றதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாம இருக்கிறாப்ல. ஓகே. அதாவது இஸ்லாம் வந்து திருமணத்தை எந்த அளவுக்கு வலியுறுத்துது, அது நபியோடைய சுன்னத்து தானா அப்படிங்கிறது கொஞ்சம் விளக்கம் கொடுக்க முடியுமா ஷேக்? நான் நண்பருக்கு இதை அனுப்பிவிட்டேன். பாரக்கல்லாஹு ஃபீக்கும். குறிப்பா அதாவது இந்த திருமணத்துடைய சட்டம் என்ன என்று இந்த விஷயத்தில் மார்க்க அறிஞர்களுக்கு மத்தியில் பல கருத்துக்கள் இருக்கின்றன. சில உலமாக்கள் அந்த திருமணத்தை நிக்காஹவை வாஜிப் என்று சொல்றாங்க, சில உலமாக்கள் அதை மஸ்னூன் என்று சொல்றாங்க. இருந்த பின்பும் யார் திருமணம் முடிக்காமல் இருந்தால் அந்த விபச்சாரத்துடைய பாதையை அவன் தேர்ந்தெடுத்து விடுவான் என்ற அந்த பயம் இருக்கின்றதோ அவன் மீது திருமணம் முடித்துக் கொள்வது அவசியம், கட்டாயம், வாஜிப். குறிப்பாக இன்றைய காலத்தில், சோசியல் மீடியாவுடைய இந்த காலத்தில் நாம் இந்த திருமணம் விஷயத்தில் சற்று கவனம் செலுத்த வேண்டும். ஏனென்றால் நம்முடைய ஈமான் இதிலிருந்து முழுமையாகும். என்ன நினைப்பாங்க, நான் ஏழ்மையில் இருக்கின்றேன், நான் எப்படி திருமணத்தை முடித்துக் கொள்வது? அல்லாஹ் இதே சுபஹான் அல்லாஹ் அத்தியாயத்தில் கூறுகின்றான், அந்நூறுடைய அத்தியாயத்தில் இதை பற்றி நான் பேசுவேன் இன்ஷா அல்லாஹ். யகூனு ஃபுகரா யுக்னிஹிமுல்லாஹு மின் ஃபஸ்லி. இவர்கள் ஏழ்மையில் இருந்தால் இந்த திருமணத்தின் மூலம் அல்லாஹ் அவர்களை இன்ஷா அல்லாஹ் அவர்களுடைய ஏழ்மையை அகற்றி விடுவான். ஆகவே இன்றைய காலத்தில் ஒரு முக்கியமான விஷயம் இது. மக்கள் அலட்சியமாக இருக்கக்கூடாது. மக்கள் அலட்சியமாக இருக்க, குறிப்பாக நான் பெற்றோர்களே நான் கூறக்கூடிய ஒரு முக்கியமான கருத்து என்னவென்றால், உங்களுடைய வீட்டில் உள்ள வாலிபர்கள், இளைஞர்கள், அவர்களுடைய திருமண விஷயத்தில் நீங்கள் தாமதம் செய்யாதீர்கள். குறிப்பாக சென்னை, பெங்களூர், ஹைதராபாத்தில் வசிக்கக்கூடிய மக்கள் என்ன செய்வாங்க, ஷேக் ஃபர்ஸ்ட் நான் வந்து என்னுடைய காலில் நிற்கக்கூடிய அந்த பொசிஷன்ல வரணும், பேங்க் பேலன்ஸ் 5 lakhs 10 lakhs இருக்கணும். அதெல்லாம் இல்லை ஜி. அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொண்டு சஹீஹான பாதையை தேர்ந்தெடுத்து, ஹலாலான பாதையை தேர்ந்தெடுத்து முன் வாருங்கள். இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய ஈமானை நீங்கள் இன்ஷா அல்லாஹ் பாதுகாத்துக் கொள்ளலாம். உங்களுடைய கற்பை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளலாம். உங்களுடைய சுபஹார் தவறான சிந்தனையை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளலாம். ஆகவே திருமணம் விஷயத்தில் பெற்றோர்கள் அல்லாஹ்விற்காக தாமதம் செய்யாதீர்கள். நீங்கள் தாமதம் செய்தால் நான் கூறக்கூடிய ஒரு விஷயத்தை கவனமாக கேளுங்கள். இப்படிப்பட்ட பெற்றோர்கள் இளைய சமுதாயத்திற்கு அநியாயம் செய்கின்றார்கள். யார் எந்த பெற்றோர்கள் திருமண விஷயத்தில் தாமதம் செய்கின்றார்களோ அவர்கள் இளைய சமுதாயத்திற்கு அநியாயம் செய்கின்றார்கள். நீங்கள் அநியாயம் செய்யக்கூடியவர்களில் மாறிவிடாதீர்கள். ஓகே? பாடம் உங்களுக்கு புரிகின்றதா? மாணவ மாணவிகளே, உங்களுக்கு பாடங்கள் புரிகின்றதா? நான் சொல்லக்கூடிய கருத்து ஒவ்வொரு அமர்விலும் அந்நூறுடைய அத்தியாயத்தின் ஒளியில் அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் யுபாரிக் ஃபீக்கும் ஜமீஅன். ஷேக், லாஸ்ட் வீக் அந்த படிப்பினைன்னு சொன்னீங்க இல்லையா, கொஞ்சம் இன்னும் அதுல சொல்லுங்களேன், எனக்கு அது கிளியரா கேட்கல. சரி, ஜஸாக்குமுல்லாஹ். நீங்க கவனப்படுத்தீங்க, மாஷா அல்லாஹ். ஆனா யார் சொல்றாங்க அந்த படிப்பினை? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வலைக்கும் சலாம். வபரகாத்துஹு. சொல்லுங்க ஜி. அந்த இது சொல்லட்டுங்களா ஷேக்? அல்ஹம்துலில்லாஹ், சொல்லுங்க. அது வந்து பார்வையை தாழ்த்திக் கொள்ளுங்கள், கல்வியின் பாதையில்தான் ஒழுக்கம் கிடைக்கும், உள்ளத்தில் அல்லாஹ்வினுடைய தக்வா தர்பியத், அல்லாஹ்வின் திருப்தி கிடைக்க உள்ளத்தை எப்பொழுதும் தூய்மைப்படுத்த வேண்டும். மார்க்க கல்வி படித்து, சட்டம் படித்து, ஆராய்ந்து வாழ்வில் கொண்டு வர வேண்டும். அப்புறம் நல்லமல்கள் செய்யும் ஆர்வம், ஆர்வம் வந்து அல்லாஹ்வினுடைய பெரிய பாக்கியம். மனதால் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். அதிகமான சட்டங்கள் மதனி அத்தியாயத்தில் தான் உள்ளது.
சுய பரிசோதனை செய்ய வேண்டும். சொர்க்கமா நரகமா என்று. ஈமானின் கொள்கை தத்தப்புர். வெற்றி பாதை முன்மாதிரி. அந்நூர் ஒளி. முஸ்லிம் சமுதாயம் நன்மையான விஷயங்களை ஏற்றுக்கொள்வதில் தாமதமாகிறது. ஈமானின் சுவையை அறியவில்லை. உள்ளத்தை தூய்மைப்படுத்துகிறது அந்நூர். தப்சீர் குரான் விளக்கம் தெளிவான தத்தப்புர். குரான் விளக்கம் ஆராய்ந்து ஹிப்ஸு துவா நேரம் சிறந்த நேரம் ஒதுக்கி அதனை தேர்ந்தெடுக்க வேண்டும். சஹீஹான பிளாட்ஃபார்ம் கல்விக்கான நேரம். தொழுதல் இந்த திக்ர் செய்வது நிம்மதி அளிக்கும். நன்மை செய்தால் நிம்மதி கிடைக்கும். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் யுபாரிக் ஃபீக்கும் ஜமீஅன். மாஷா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். சொல்லுங்க ஜி. சிந்தனை தூய்மையாக இருக்க வேண்டும். உள்ளம் தூய்மையாக இருக்க வேண்டும். தவறான சிந்தனை உள்ளவர்கள் நன்மையும் தீமையும் குறிப்பாக பெண்கள் அவர்கள்தான் ஒரு மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய சுபஹான் அல்லாஹ் ஒரு முக்கியமான படைப்பு. உங்களால் சமுதாயத்தில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்படலாம், உங்களால் சமுதாயத்தில் ஒரு பெரிய குழப்பம் ஏற்படலாம். மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய நபர்களும் நீங்கள்தான், குழப்பங்களை சுபஹான் அல்லாஹ் ஏற்படுத்தக்கூடிய நபர்களும் நீங்கள்தான். ஆகவே பெண்மணிகள் இந்த விஷயத்தில் கவனம் செலுத்த வேண்டும். இன்ஷா அல்லாஹ். ஜஸாக்குமுல்லாஹ் கைரா. இன்ஷா அல்லாஹ். முடித்துக் கொள்ளலாமா? இல்முல் ஜன்னா வின் நிர்வாகிகள் யார்? ஹலோ, நாம் சொல்லுங்க ஜி. யாரோ புரியல. எம்எல்ஏ ஷேக். ஓகே, இன்ஷா அல்லாஹ் முடித்துக் கொள்ளலாமா இந்த அமர்வு? எஸ் ஷேக், முடிச்சுக்கலாம் ஷேக். யாராச்சும் டவுட்ஸ் இருந்தா மெசேஜ் அனுப்புங்க அட்மினிஸ்ட்ரேஷன் நம்பருக்கு, நாங்க ரிப்ளை பண்ணுவோம். இல்ல நெக்ஸ்ட் கிளாஸ்ல கேட்டுப்பாங்க. ஓகே, இன்ஷா அல்லாஹ். பாரக்கல்லாஹு ஃபீக்கும். ஜஸாக்குமுல்லாஹு கைரா. சுப்ஹானக அல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம்.